செபிவோம். ஆயிரம் பேர்களில் ஆண்டவரே சுவையே. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆயிரம் பேர்களில் ஆண்டவரே சுனீரே. வீடு வெள்ளியே என்னும் நீரே என்றும் தொழுதிடுவே. வீடு வெள்ளியே என் பிரியம் நீரே உம்மை தொழுதிடுவே. ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் வாழ்வு, உம்மையன்று எங்களுக்கு யார் உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். அவரே உங்களை சந்திக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். உங்களை படைத்த ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களோடு இருந்து உங்களை உறுதிப்படுத்துகிறார். அந்த ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள் பிள்ளைகளே. நீங்கள் எழுத போகிற தேர்வுகளை ஒப்புக்கொடுங்கள். இந்த வாழ்வை ஒப்புக்கொடுங்கள். இந்த புதிய மாதத்தை ஒப்புக்கொடுங்கள். எப்படி ஒவ்வொரு நாளும் இருக்குமோ என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அப்படியே முழந்தால் படியிட்டு ஆண்டவர் இயேசுவை போற்றுவோம். மகிமை நிறைந்த பிரசன்னத்திற்குள்ளாய் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த காலை பொழுதிலே மாதத்தின் முதல் நாளாக இன்று இதோ அவரே இந்த புதிய மாதத்தை காணச் செய்திருக்கின்றார். நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை போற்றி புகழ்வோமா. எங்களை நாளும் நேசித்து காத்து வழிநடத்து வருகிற அன்பின் தகப்பனை, இந்த புதிய நாளிற்காய், புதிய மாதத்திற்காய், இதோ புதிய ஆசிரியருக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதோ ஆண்டவரே, இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை பலிகளை கலந்து கொள்ள எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தீரே. உம்முடைய மாபெரும் கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இதோ நீரே எங்கள் குடும்பங்களுக்கு கொடையாக கொடுத்த குழந்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த பங்கு தந்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் ஆண்டவரை, இதோ உம்முடைய இரக்கம் மிகுந்த கரத்திலே இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை புனித யூதா ததையுவினுடைய மன்றாட்டை தேடுகிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, இதோ உம்முடைய திருமாதம் எங்கள் குழந்தைகளையும் எங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க வந்துள்ளோம் தகப்பனை. இதோ இந்த பலியின் வழியாக உம்முடைய இறை வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். துன்ப துயர வாழ்வில் மத்தியிலே இதோ எங்களுக்கு நம்பிக்கையாய் நங்கூரமாய் ஆண்டவர் நீர் இருக்கின்றீர் என்ற செய்தி எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள் என்று சொல்லி எங்களை பலப்படுத்தி இருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் தாங்கியவர்களாய் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் சான்று பகர எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக சுவாமி. ஆண்டவரே, இதை காலை பொழுதிலே சிறப்பாக எங் பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பொது தேர்வு 10, 12 தேர்வுகள் எழுதுகிற குழந்தைகள், அவரோடு இணைந்து மற்ற தேர்வுகளையும் சந்திக்கின்ற ஆண்டின் இறுதி தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் என ஒவ்வொருவரையும் உம்முடைய முன்பாக இதோ முழந்தால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு ஆண்டவரே, இதோ உங்களை யாரு நாணம் குறைவாய் இருக்கிறதோ அவர்கள் என்னிடம் கேட்கட்டும், நான் அவர்களுக்கு தருவேன் என்று சொன்னவரே, இதோ என் பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை கொடுத்து தேர்வு நாட்களிலே நீரே அவர்களோடு உடனிருந்து தைரியத்தையும் பலத்தையும் நம்பிக்கையும் ஆறுதலையும் துணிச்சலையும் இதோ தைரியத்தையும் கொடுத்து நீ காத்தருளும்படி, தேர்வுகளை சந்திக்கும்படி அவருடைய உள்ளங்களிலே நீ புத்துணர்வையும் நம்பிக்கையும் ஊட்டுவீராக. இதோ இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்கு என்ன பயம் என்று சொல்லி, என் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு என்று சொல்லி, இதோ இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் அஞ்சேன் என்று சொல்லி, இதோ இந்த பிள்ளைகள் நம்பிக்கையோடு உத்வேகத்தோடு இந்த தேர்வு நாட்களை சந்திக்கும்படி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே,
இதோ அந்த பிள்ளைகள் கடினப்பட்டு இதோ காலையிலும் மாலையிலும் இரவிலும் படிக்கின்ற பாடங்களை எல்லாம் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, அவருடைய கடின உழைப்பிற்கு தகுந்த பலனை அவர்கள் வாழ்விலே காணும்படி நீர் இந்த தேர்வுகளை நல்ல முறையில் எழுதிட நீரே உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த குழந்தைகள் தேர்வு நாட்களில் தேர்வுக்குரிய பாடங்களை நல்ல முறையில் புரிந்து தயாரிக்கவும் கடின உழைப்பை போடவும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை தேர்வு நேரத்தில் நல்ல முறையிலே கேள்விகளுக்குரிய விடைகளை எழுத உம்முடைய ஞானத்தையும் கொடுப்பீராக, நினைவூட்டுவீராக. படித்த பாடங்கள் அந்த நேரத்தில் நினைவுக்கு வருவதாக. தூய ஆவியானவரை உம்முடைய ஞானத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்து தேர்வு நேரத்தில் பயமின்றி அச்சமின்றி கேள்விகளை கொண்டு பயந்து போகாதபடி நீர் உள்ளங்களை திடப்படுத்துவீராக. அந்த கேள்விகளுக்குரிய விடைகளை நீர் நினைவூட்டி அந்த பிள்ளைகள் வேகமாக விரைவாக தேர்வுக்குரிய நேரத்தில் திட்டமிட்டு எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் இதோ உம்முடைய ஆசிரியையும் வல்லமையும் அந்த பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் ஊட்டுவீராக சுவாமி. அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் பதிப்பீராக. இதோ உம்முடைய கருத்தில் அந்த குழந்தைகள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை நல்ல உடல் உள்ள சுகத்தை எம் குழந்தைகளுக்கு கொடுப்பீராக. வெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அவர்கள் தேர்வுக்கு தயாரிக்கின்ற போது நல்ல ஒரு கால சூழலையும் ஆண்டவரை இந்த வெயிலின் தாக்கத்தினால் எந்த நோய் நொடிகளும் குழந்தைகளை அணுகாதபடி இதோ நீர் அவர்களை மேக தூணாக இருந்து நெருப்பு தூணாக இருந்து இரவிலும் பகலிலும் அவர்களை பாதுகாப்பீராக. போகும் பொழுது வரும் பொழுதும் நான் உன்னை காப்பேன் என்று திருப்பாடல் 121:8 சொன்னீரே. நீரே இவர்களை தேர்வு அரங்கிற்கு செல்லும் போதும் தேர்வு அறைகளில் உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். அங்கு வருகிற அனைவருடைய கண்களிலும் தயவு கிடைக்கச் செய்தருளும். தேவையற்ற பயம் அச்சங்கள் தவிர்க்கச் செய்தருளும். ஆண்டவரே, இதோ போய் பத்திரமாய் திரும்பி வர உம்முடைய ஆசிரை தருவீராக. இந்த நேரத்தில் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிறவர்கள் பெற்றோர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடும்பத்தில் இவர்கள் நல்ல முறையில் படிக்க தேவையான குடும்ப அமைதியான சூழலை பெற்றோர்கள் உருவாக்கி தருவார்களாக. தேவையற்ற பிரச்சனைகளை களைந்து இந்த தேர்வு நாட்களில் குழந்தைகளுக்கு அவர்கள் பக்கபலமாய் இருப்பார்களாக. இதோ உடனிருந்து அவர்களை உறுதிப்படுத்துவார்களாக, நம்பிக்கை ஊட்டுவார்களாக. பெற்றோர்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ இவர்கள் புரியாத பாடங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் ஞானத்தையும் நீரே தந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னுமாய் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு தேவைகளோடு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் மனம் விரும்பி தேடுவதை நீர் கொடுத்து இவர்களை இந்த மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன். உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? உதவி எனக்கு ஆண்டவரிடமிருந்தே வரும். அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் என்று சொல்லி திருப்பாடல் 121:1-2 வாசிப்பது போல உம்மை நோக்கி உதவி கரம் நீட்டுகிற இதோ உதவியை தேடுகிற பொழுது எம் குழந்தைகளுக்கும் இங்குள்ள அனைவருக்கும் தக்க நேரத்தில் நீரே உதவி கொடுத்து அவர்களை காப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக. இவருடைய உள்ளத்திலே நம்பிக்கையை ஊட்டி இதோ குடும்ப வாழ்வை தொடர்ந்து சந்தித்து இந்த போராட்டத்தில் வெற்றி பெற இதோ தங்களுடைய வாழ்விலே இதோ தேவையற்றவைகளை விட்டு கொடுத்து புதிய ஆசிரியர்கள் கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இரக்கம் மிகுந்த கரத்திலே எம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவாய் ஆசீர்வதித்து தொடர்ந்து அவர்களை நீரே வழிநடத்த வேண்டுமாய் உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமீன். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் வரைக்கும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிரனை அறிய இயலா குறையை நீக்க வெகுவார்கள் உதவி பெறுக.
புகழ்ச்சியோடு மேசியார்ப்பும் நீங்கள் பெருமை மாட்சிமையோடும் வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளம் தீலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீன்பின் பயனை இடைவிடாமல் துய்ந்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.